நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லா டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோல சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டி செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் 5 ஸ்டாக்கு அத பத்தி நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு 30க்கு கீழ பிஇக்கு கீழ உள்ள ஸ்டாக்கு தான். பெக் ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ தான் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் சைட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக் எல்லாமே 52 லோக்கு பக்கத்தில தான் இருக்கு. அந்த செக்டார பத்தி நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்டு காலையில ஒரு 330 பாயிண்ட்டுக்கு மேல நல்ல ஒரு அப் ட்ரெண்டுல இருந்தது. ஆமா. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்த லோவுலேருந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சப்போர்ட் எடுத்தது. ஒரு 1000 பாயிண்ட் இந்த வாரத்திலே ஏறி இறங்கிருச்சு மறுபடியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 112 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏறியிருக்கு. நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷர். காலையில நல்லா ஏறுனுச்சு. போர்ட்ஃபோலியோலாம் பார்த்தீங்கன்னா 2½ இருந்துச்சு. நான் கூட நேத்து போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு இறங்குனுச்சோ, அந்த அளவுக்கு இன்னைக்கு ஈக்குவலா ஏறும்னு நினைச்சு பார்த்தேன். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாத்திருச்சு. ஆமா நேத்து சொன்ன மாரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, 7½ சனி தான் மார்க்கெட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு. என்ன பண்றது பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனு. முக்கியமான காரணம் என்னன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனு. நேத்தே நான் சொல்லியிருந்தேன், முக்கியமான ஒரு சப்போர்ட்ட பிரேக் பண்ணி ஹெச்டிஎஃப்சி பேங்க் க்ளோஸ் வச்சிருக்குன்னு சொன்னேன். அதனால கன்டினியூவா டவுன் ட்ரெண்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலாவும் வீக்கா இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேங்கோடைய ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா, சிஇஓ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசைன் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லி ரிசைன் பண்ணாருன்னா, சும்மா போகாம போம்போது ஒரு குண்ட தூக்கி போட்டு போயிட்டாரு. என்னன்னா, அந்த மாரிக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கு. அந்த மாரி சொன்னனால வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் சென்டிமென்ட் சரியில்லனால, மார்க்கெட் கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங்ல இருக்கு. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்னால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏறவே இல்ல. ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் இன்னைக்கு கிரீன்ல குளோஸ் ஆச்சுன்னா, ஒரு 300, 350 பாயிண்ட் மேல ஏறி இருக்கும். ஆனா, ரிலையன்ஸ் இன்னைக்கு நல்ல ஒரு சப்போர்ட். காலையில 3% இருந்தது. ஆனா, குளோசிங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2% மேல. ஐசிஐசிஐ பேங்க்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஓரளவுக்கு சுமாராதான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஃப்ளாட்டு தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப இது. ஆனா, பியூசி பேங்க்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. சொல்லவே கூடாது. பியூசி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெக்கவர். ஆமா. காலையில பார்க்கையில எல்லா பியூசி பேங்க் நல்ல ஒரு ரெக்கவரு. இன்னைக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏறாததுக்கு காரணம் பேங்க் ஒரு காரணம். மிட் கேப் ஓரளவுக்கு சுமாரா தாக்கு பிடிச்சிருக்கு. நிஃப்டி மத்த எல்லாமே ஓரளவுக்கு ஃப்ளாட்டா இருக்கு. ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் ஏறல. ஆமா. இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குறையவே இல்லங்க. ஹைல தான் இருக்கு. மார்க்கெட்ல இன்னும் ஃபியர் அதிகமா இருக்கு. நிஃப்டி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆக்கு. ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1% கீழ. பியூசி பேங்க் நான் சொன்னேன்ல நல்ல ஒரு ரெக்கவரு. ஃபைனான்ஸ் சர்வீஸ்னா அந்த இதுல வரும். ஆ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது எல்லாமே. ஃபார்மா இன்னைக்கு 2% மெட்டல் நல்ல ஒரு இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸு. எஃப்எம்சிஜி வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 நாளா ஏறிட்டு இருந்தது. இன்னைக்கு 1% மேல டவுனு. அந்த செக்டார பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மிக்ஸ்டு தான். பார்க்கலாம். வீக்கெண்டு முடிஞ்சிருச்சு. இனி அடுத்த வாரத்தில எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மார்க்கெட்டு. சில பங்குகளுடைய முக்கியமான தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டாடா பவர். டாடா பவர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 4% ஏறியிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, குஜராத் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, முந்த்ரா பவர் பிளான்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரீமெண்ட் போட்டுருக்காங்க. அதனால டாடா பவர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்லா ஏறிருக்கு. ஒரு நம்பரோட வந்து கேட்டிருந்தாரு. டெலிகிராம் குரூப்ல டாடா பவர் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மேல ஏறிருச்சு. இங்க ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாசத்துல ஒரு லோ வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஏறியிருக்கு இந்த ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஸ்டாக்கு. ஆட்டோ ஸ்டாக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஎல்சி இன்னும் ஒரு 10 டூ 15% இறங்கும்னு சொல்லியிருக்காங்க. இறங்கணும்ப்பா நாங்களும் அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா, ஆட்டோ செக்டார் நல்லா ஏறிருச்சு. நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கு இந்த மஹேந்திரா, அசோக் லைலாண்டு, பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் மோட்டாரு, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் தவிர பாக்கி எல்லாம் மேல தான் இருக்கு. இறங்கட்டும், இறங்கட்டும். அவங்க வாக்கு பலிக்கட்டும். 15% என்ன ஒரு 25%னாலும் இறங்கட்டும். இறங்குனா நமக்கான அது வாய்ப்பு. எப்போதுமே நம்ம பயன்படுத்திக்கணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஒரு சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மிக்ஸ்டு தான் இன்னைக்கு. மஹேந்திரா, டாடா மோட்டார்லாம் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. டாடா மோட்டார் ஆமா மிக்ஸ்டு தான் பெருசா ஒண்ணும் இல்ல. சிஎல்சி சொல்ற மாரிக்கு இறங்கட்டும். 20% வேணாலும் இறங்கட்டும். அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, கோல் இண்டியா. கோல் இண்டியா வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா அப் ட்ரெண்டு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இவங்க ஒரு சப்சிடியரிய வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஓ விட போறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அது பாசிட்டிவ் நியூஸ் ஆயி, இந்த கோல் இண்டியாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா மேல போயிட்டே இருக்கு. சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டிடியூட்ன்னு ஒரு ஐபிஓ வரப்போது. ஆல்ரெடி ஃப்ரைடே ஓப்பன் ஆச்சுன்னு போட்டுருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. நம்ம பார்க்கலாம் அத பத்தி. நாளைக்கு வேணா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கோல் இண்டியா வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா அப் ட்ரெண்ட் ரீசென்ட் லோலேருந்து நவம்பர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் மூவ் ஆயிருக்குங்க. நல்ல டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கு தான். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. என்ட்டலாம் கொஞ்சோண்டு தான் ஹோல்ட் பண்றேன். நெறையா கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீல்ல என்னன்னா, சேல்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, 31% பார்த்தீங்கன்னா, மேல போகும்னு சொல்லியிருக்காங்க.
இது அவங்களுடைய கருத்துங்க. டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே 2025ல நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டல் இண்டெக்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹை. இது ஆல் டைம் லோ. இப்போ வந்து கொஞ்சோன்னு கீழ இறங்கிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகுது. மெட்டல் ஸ்டாக் எல்லாமே. நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற மெட்டல் ஸ்டாக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கீழ இறங்குனுச்சுன்னா வாய்ப்பு. ஏன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் வந்துச்சுன்னா, இந்த கமாடிட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அடியாகும். இப்போ ஆயில் அடியிற மாரிக்கு இந்த மாரிக்கு செக்டாரும் அடியாகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி செக்டார்லாம் கொஞ்சம் கவனமாவே நல்ல ஒரு டவுன் சைட்ல வாங்குனா தான் நமக்கான சேஃப். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வாடெக் வபாகா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஜார்ஜியால வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் ட்ரீட்மெண்ட் அந்த மாரி நெறைய இதில இருக்காங்க. நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வேல்யூவேஷன் பார்க்கையில ரொம்ப கம்மி தான் பிஇ. ஆனா, பெக் ரேஷியோ ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா, நல்ல ஒரு ஹைலேருந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்த ஸ்டாக் தான் இதுவும். ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி நல்ல ஒரு லோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹை போயிருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி. பப்ளிக்ட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான ஹோல்டிங் இருக்கு. ஒரு சென்னை பேஸ்டு கம்பெனி தான் இந்த கம்பெனி. பப்ளிக்ட்ட தான் அதிகமா இருக்கு. ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐயும் கூட்டியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பட்டேல் இன்ஜினியரிங். பட்டேல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து தான் நம்ம பார்த்துருந்தோம். 910 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சதுன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு 230 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் பூட்டான்ல. ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ன்னு சொல்லலாம். நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த ஸ்டாக்கு. ஒரு பென்னி ஸ்டாக் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது ரிசல்ட் எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லாம குடுத்துருக்காங்க. கடன்லாம் கொஞ்சம் அடைச்சிருக்காங்க. நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. அடுத்தது டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஐ லீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரீமெண்ட் போட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ்க்கு ஒரு பாசிட்டிவ். இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஐடி ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஒரு ஃப்ளாட்டா இருக்குன்னு நெனைக்கிறேன். அடுத்த ரிசல்ட் Q1, Q2, Q3 27க்குள்ளதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, என்டிபிசி கிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ மொமெண்டம் போட்டிருக்காங்க. அது அக்ரீமெண்ட் போட்டிருக்காங்க. பவர் செக்டார் கொலாபரேஷனோட எனர்ஜி குரூப் ஆஃப் பவர் செக்டார் கொலாபரேஷன்ல. என் என்டிபிசி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கும். நல்ல ஒரு பியூசி ஸ்டாக் தான். ஆனா வாய்ப்புகள் வரல. ரீசென்ட்டா வந்த வாய்ப்புலேருந்து நல்லாவே மேல போயிருச்சு இந்த ஸ்டாக்கு. டிசம்பர்ல வந்திருக்கு 2025ல. ஆமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் நல்லாவே மேல ஏறிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்மோக்கோ ரயில்வே இன்ஜினியரிங் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 51 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. ஆமா, ஒரு நல்ல விஷயம். ரயில்வே செக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ ஆர்டர் கிடைக்குது. ஆனா ஸ்டாக்லாம் எந்த ஸ்டாக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. டவுன் சைட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்லாம். பிஎம்எல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ ஆர்டருங்க. நெறைய ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்கு. நேத்து பிஎம்எல் வந்து டிஸ்கஸ் பண்ணாம விட்டுட்டேன். எடுத்து வச்சிருந்தேன் மறந்துட்டேன் அதுல. பிஎம்எல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 16 ட்ரெயின் செட் வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. மும்பை, அகமதாபாத் ஹை ஸ்பீட் கோஆர்டினேட்டர் கிடைச்சிருக்குங்க. ஒரு 250 கோடி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸ் பிஎம்எல். ரயில்வே செக்டார்ல டாப் 5 ஸ்டாக்ன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனல்ல இருக்குங்க. போய் பார்க்காத போய் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎம்எல்க்கு நேத்து கிடைச்ச ஆர்டர் 554 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. ஆப்பிரிக்காவுல கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் டீல்ன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் பிஎம்எல்க்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிஎம்எல் ரிசீவ் த எக்ஸ்போர்ட் ஆர்டர் 60 பில்லியன். அது ஆப்பிரிக்கா. அது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க $60 பில்லியன் குடுத்துருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட்ல குடுத்துருக்காங்க. 554 கோடி. பிஎம்எல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு ரயில்வே செக்டார்ல உள்ள நல்ல ஸ்டாக்ன்னு சொல்லலாம். டிஃபென்ஸ் செக்டார்ல இந்த ஸ்டாக் இருக்காங்க. அனலைஸ் பண்ணி பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டி செக்டார்ல உள்ள நம்ம ஒரு 5 ஸ்டாக் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎல்எஃப். டிஎல்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழைய கம்பெனிங்க. எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நஷ்டமாயி அதுக்கப்புறம் மீண்டு வந்தது. 4000 கோடிக்கு மேல கடன் இருந்தது. இப்போ 1700 கோடி தான் கடன் இருக்கு. டெப்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா கிடையாது. லார்ஜ் கேப் கம்பெனி. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 34. ஆர்ஓசி, ஆர்ஓஇ வந்து பார்த்தீங்கன்னா 10 கீழ தான் இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பரவால்ல. பேஸ் வேல்யூ 2 1.5% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ஷியல் அதாவது பிளாட் இது வந்து ரெடி பண்ணி விக்கிறது. வீடு விக்கிறது தான் இவங்களுடைய தொழிலு. ஆமா. நல்ல ஸ்டாக்க பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் 52 வார லோக்கு பக்கத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர், இயர் ஆன் இயருமே நல்ல ஓரளவுக்கு நல்லா குடுத்துருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 19 இருக்கு. சேல்ஸுமே நல்லாவே கூடியிருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்திருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. பப்ளிக் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. எஃப்ஐ கிட்ட தான் அதிகமா இருக்கு. எஃப்ஐ டிஐட்டுமே 20% 90% ஆச்சு. அதுக்கப்புறம் 95% ஆச்சு. ப்ரமோட்டருங்கும்போது, பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கு. அடுத்து இந்த செக்டார்ல நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைட்கேட் என்டர்பிரைசஸ். பிரைட்கேட் என்டர்பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டாக் தான் இதுவும் கூட. ஒரு மிட் கேப் ஸ்டாக்ன்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 21, ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லாருக்கு. பேஸ் வேல்யூ 10. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 50ஓட கொஞ்சம் கீழ இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா,
நல்லாவே அண்டர் வேல்யூல தான் இருக்கு. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு. கொஞ்சம் கடன் கூடியிருக்கு. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 4,900 இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 5,000 கொஞ்சம் கடன் வாங்கியிருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, பில்டிங் கட்டி, வீடு கட்டி விக்கிறது தொழில் தான் இவங்களும். ஸ்டாக் 52 வார லோக்கு பக்கத்தில தான் இருக்கு இந்த ஸ்டாக்கும். இதோட ரிசல்ட் பார்க்கையில சேல்ஸ் நல்லாவே கூடியிருக்குங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயர் பார்க்கையில கொஞ்சம் கம்மியா இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங்கில பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 41. அதுக்கப்புறம் எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோன்னு செல் பண்ணியிருக்காங்க. ஆனா நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. டிஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. டிஐ கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. 17% இருக்கு. அடுத்தது நம்ம 3வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, லோதா. இந்த ஸ்டாக் நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் கேப் டூ மிட் கேப்ன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஸ்டாக் தான் இந்த கம்பெனிக்கு. நல்ல ஒரு புரமோட்டர் குரூப் தான். 71% வச்சிருக்காங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. எனக்கு இங்க பார்க்கையில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கடன் அதிகமா தெரியும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இவங்க பேங்க் லோன் எடுத்து, அதுக்கப்புறம் இடம் வாங்கி, அதுக்கப்புறம் வீடு கட்டி, அந்த வீடு கட்டின எல்லா வீடையும் சேல்ஸ் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 1 இயர் ஆகலாம், 6 மந்த் ஆகலாம், 2 இயர்ஸ் ஆகலாம். இந்த மாரிக்கு இவங்க போட்ட அமௌண்ட் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் இவங்களுக்கெல்லாம் இந்த மாரிக்கு ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கெல்லாம் கடன் அதிகம். வேற ஒண்ணும் கிடையாது. இதோடைய ரிசல்ட் பார்க்கையில இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தாங்க இருக்கு. நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் பார்க்கையில லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே குடுத்துருக்காங்க. 950 கோடி. குவார்ட்டர் நல்லா இருக்கு. இயர் ஆன் இயருமே நல்லா இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வச்சிருக்காங்க. 30% வச்சிருக்காங்க. சேல்ஸ் நல்லாவே கூடியிருக்குங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரீசென்ட்டா தான் ஆட் பண்ணேன். இது என்னுடைய ரிஸ்க்க பொறுத்து நான் ஆட் பண்ணேங்க. நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க வாங்காதீங்க. புரமோட்டர் குரூப் நல்லா இருக்குங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வச்சிருக்காங்க. கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. டிஐட்ட கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. பப்ளிக்ட்ட சுத்தமா அது கிடையாது. ஸ்டாக்கே கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 4வதா நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஓபராய் ரியாலிட்டி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டர் வேல்யூல தான் இருக்கு. 23 பில தான் இருக்கு. பெக் ரேஷியோ கம்மியா இருக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லாயிருக்கு. பேஸ் வேல்யூ 10 இருக்கு. ஃபியூச்சர்ல வேணா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலு நெறையா வந்து இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செக்டார்ல வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. பிரீமியம் ரெசிடென்ஷியல் நம்ம பார்த்த செக்டார் ஸ்டாக் எல்லாமே அந்த செக்டார் அவ்வளோதான். இவங்க ஸ்டாக்க பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. இவங்களோட ரிசல்ட் வந்து பார்க்கையில லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் கம்மியா இருக்குங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவால்ல. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வச்சிருக்காங்க. 57 இருக்கு. ஃப்ளாட்டா தாங்க இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா சேல்ஸ் அடையனால வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட்டும் கம்மியா இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஹோல்டிங் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அப்படியே தான் இருக்கு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. டிஐ கொஞ்சோன்னு வித்திருக்காங்க. பப்ளிக்கிட்ட இந்த ஸ்டாக் கொஞ்சோண்டு தான் இருக்கு. கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க பப்ளிக்கும் கூட இந்த ஸ்டாக்க. கடைசியா நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி. இந்த ஸ்டாக் எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி பெரிய குரூப் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லைட்லி வந்து கொஞ்சம் வேல்யூவேஷன் கையில இருக்கு. இப்ப நம்ம பார்த்த PE எல்லாமே 25 கீழ. இது மட்டும் 29. ஆர்ஓசி, ஆர்ஓஇ 10க்கு கீழ தாங்க இருக்கு. சுமார்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் 52 வார லோக்கு பக்கத்தில இருக்கு. பேஸ் வேல்யூ 5. புரமோட்டர் ஹோல்டிங் 47 புள்ளி வச்சிருக்காங்க. ரீசனபிளா இருக்கு. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு. 1க்கு கீழ இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கு. இந்த ஸ்டாக்குடைய ரிசல்ட் நல்ல ஒரு 52 வார லோக்கு பக்கத்தில ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 194 கோடி. குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயர் 2 வாட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா, குவார்டர் ஆன் குவார்டர் சரியில்ல. இயர் ஆன் இயர் ஓரளவுக்கு பரவால்ல. சேல்ஸ் ரொம்ப அடியா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல இருக்கு. எங்களுடைய வந்து முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் மைனஸ்ல தான் இருக்கு. அதனால தான் ஸ்டாக்க அடிச்சு தகர்த்து கீழ இறக்கிட்டாங்க. அடுத்தது வந்து பார்க்கையில புரமோட்டர் ஹோல்டிங் 47 சேஞ்சஸ் அதிகமா கிடையாது. அப்படியே கன்டினியூவா சேமா தான் இருக்கு. கொஞ்சம் பை பண்ணியிருக்காங்க. ஆனா புரமோட்டர் இங்க பார்க்கையில தெரியுது. 47.07லேருந்து கொஞ்சம் பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோன்னு செல் பண்ணியிருக்காங்க. டிஐ கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. பப்ளிக்கிட்டயும் இந்த ஸ்டாக் செல் ஆயிருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. ரியல்டி செக்டார்ல உள்ள 5 ஸ்டாக் நம்ம பார்த்துருக்கோம். லோதா, டிஎல்எஃப், பிரைகேட்ஸ், ஓபராய் ரியாலிட்டி, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காண்டி தாங்க. இந்த ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு 52 வாரம் லோல இருக்கனால நான் எடுத்து வந்திருக்கேன். நீங்க டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. இந்த இந்த செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் நான் சொல்றேன். இப்ப மிடில் ஈஸ்ட்ல வார் நடக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய தொழிலதிபர், சினிமா ஆக்டர் அவங்கலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, துபாயில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி வாங்கி இது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, துபாயில இந்த மாரி பிரச்சனை இஷ்யூ ஆனனால, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, துபாய வித்துட்டு இங்க இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, என்ஆர்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. நான் இப்போ கூட பார்த்தேன் டிஎல்எஃப் உடைய சிஎஃப்ஓ வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ குடுத்திருந்தார் ரீசென்ட்டா. அவரு சொன்ன விஷயம் இதான். அவங்களுடைய சேல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து ஒரு 6 மந்த்ல நல்லா குரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த செக்டார் பூம் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்த ஒரு 6 மந்த்துல. இது என்னோட வியூங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பேங்க் வட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால நெறைய பேர் வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால இந்த செக்டார் வந்து பூம் ஆகறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ப்ராப்ளம் வரும்னா, 1 மெட்டீரியல் அத வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க யூஸ் பண்ற மெட்டீரியல், ஸ்டீலு, சிமெண்ட் இந்த மாரிக்கு பிரச்சனைகள் இன்கிரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, இதோடைய காஸ்ட் அதிகமாகும்போது பார்த்தீங்கன்னா, இதோடைய பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ஜின் அடியாகும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் நியூஸ் வரலாம். அடுத்து ஜியோ பாலிடிக்ஸ்னாலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்டார பாதிப்பதற்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செக்டார்ல நீங்க ஒரு ஸ்டாக்க வாங்குறதுக்கு முன்னாடி, அதோடைய பாசிட்டிவ், நெகட்டிவ் அனாலிசிஸ் பண்ணி வாங்குங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு பீஸ நம்ம பத்தி பார்க்கலாம். கோல்டு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட். நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் கோல்டு பீஸு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸுக்குள்ளேயே ட்ரேட் ஆனுச்சு. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆயி மறுபடியும் கொஞ்சம் ஆல் டைம் பக்கத்தில போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, கீழ வந்திருக்கு இப்ப. அந்த பாக்ஸ்க்குள்ள தான் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கு. கீழ வர்றதுக்காண்டி. இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ்குள்ள தான் குளோஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனு. இந்த கிரீன் ட்ரெண்ட் லைன் தான் பார்த்தீங்கன்னா, அடுத்த சப்போர்ட்டு. அடுத்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்குன்னா, இது 2026 பிப்ரவரி லோ இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2025 டிசம்பர் லோ இருக்கு. இந்த லோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான ஒரு சப்போர்ட் ஆயிட்டு ஒர்க் அவுட் ஆகும். இத பிரேக் பண்ணா மட்டும் தான். இல்லன்னா இங்கேருந்தே ஒரு சைடு வைடே போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு கோல்டு பீஸு. ஆனா கோல்டு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கு. ஆல் டைம் ஹைல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 18% டவுன்ல இருக்கு. இப்ப ரீசென்ட் லோலேருந்து பார்க்கையில, ரீசென்ட்டா அப்ப போனுச்சுல்ல, அப்ப இருந்து பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15% டவுன்ல தான் இருக்கு. வாங்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் பார்த்துருக்கோம் நண்பர்களே. இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு 50 லைக் ஆச்சு குடுங்க. எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோட ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இந்த லைக்க குடுக்குறீங்களோ, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே சேரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெறைய பேருக்கு பார்க்கறதுக்கு. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காண்டி தாங்க. நான் வந்து செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்குறதாலும், விக்கிறதாலும், நீங்க நல்ல ஒரு செபி ரிசர்ச்சர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. நான் இந்த வீடியோல எந்த ஒரு ஸ்டாக்கையும் ரெக்கமெண்ட் பண்ணலங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.